ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருப்புகழ் 243 இருமல் உரோக திருத்தணித்தல திருப்புகழ் அசாவேரி ராகம். இருமல் உரோக முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலமாலை இவையோடே இருமல் உரோக முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலமாலை இவையோடே பெருவயிரிழை எரி குலை சூளை பெருவழி வேறு முள நோய்கள் பெருவயிரிழை எரி குலை சூளை பெருவலி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே வருமொரு கோழி அசுரர் பதாதி அடியநேக இசை பாடி வருமொரு கோடி அசுரர் பதாதி அடியநேக இசை பாடி வருமொரு கால வயிரவராடவடி சுடர்வேலை விடுவோனே வருமொரு கால வயிரவராடவடி சுடர்வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உண தாள்கள் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. இருமல் உரோக முயலகன் வாதம். இருமல் அப்படிங்கிற நோய், முயலகன்கிறது ஒரு வலிப்பு வாதம் சொல்கிறோம் இல்லையா. எரிகுண நாசி விடமே நீரிழிவு எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய், அந்த நமக்கு இப்போ இருக்கிற டயாபெட்டிக் நீரிழிவு விடாத தலைவலி சோகை, இதெல்லாம் நீங்காத தலைவலி இரத்த சோகை எழுகல மாலை இவையோட கழுத்தை சுற்றி உண்டாகிற மாலை போன்ற புண் பெருவயிரீழை எரிகுலை சூளை சூள நோய்னு சொல்கிறோம் இல்லையா. மகோதர நோய், நுரையீரலில் இந்த நெஞ்சு சளி குழை, நெஞ்சு எரியிறது, தீராத வயிற்று வலி, அதைத்தான் சூள நோய் சொல்கிறோம். பெருவலி வேறு முள நோய்கள், இவ்வளவு வலியோடு இருக்கக்கூடிய பிற நோய்களோட பிறவிகள் தோறும் என்னை நலியாத ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி இப்போவே வேண்டிக்கிறோம். நமக்கு இன்னும் எத்தனை பிறப்பு இருக்கோ தெரியாது.
அதனால் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி, ஒவ்வொரு பிறவியிலும் என்னை நெருங்காதபடி உன் தாள்கள் அருள்வாயே, உன் திருவடிகளை எனக்கு தந்தருள்வாயேன்னு சொல்கிறோம், நாம் வேண்டிக்கிறோம். அருணகிரியார் சொல்கிறாரு நமக்கு. வருமொரு கோடி அசுரர் பதாதி, உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களோட காலாட்பட அடிய அநேக இசைப்பாடி, அதாவது வீரப்பாட்டுகளெல்லாம் பாடிண்டே வந்த கால பைரவர், அவர் தான் சிவபெருமான். ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துட்டு வரோம் இல்லையா, ஒரு கோவில்லையும் ஒரு விசேஷங்கிறோம். சிவபெருமானுக்கு அஷ்டமி ரொம்ப விசேஷம். போர்க்களத்தில் அந்த மாதிரி நடனம் ஆடுவாராம் பைரவர். வடிச்சுடர் வேலை விடுவோனே, கூரிய ஒளி வீசுற வேலை செலுத்தியவனே, தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி, கற்பக விருட்சங்களின் நிழல்ல வசிக்கிற வாகனன் யாரு? இந்திரன். திருமாதின் மணவாளா, வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மணவாளனே, சலமிடை பூவின் நடுவினில் வீறு, கடலால சூழப்பட்ட இந்த புவியோட மத்தியில் சிறப்போட இருக்கிறவனே, தனிமலை மேவு பெருமாளே, திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே, தனிமலை மேவு பெருமாளே. இந்த பாடல் நோய் தீர்க்கிற திருமந்திர திருப்புகழ். இதை தினமும் பாராயணம் செய்து நாம் எல்லா நோய்கள்லேருந்தும் விடுபடுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இப்போ வைகாசி விசாகம் சனிக்கிழமை. இந்த திருப்புகழ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.